வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரஹ்மான். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம ப்ராக் லெஸ்னர் ரோமன் ரெய்ன்ஸ் ரெட்டத்தலை ஒரே நேரத்தில் வரப்போகுதுங்க. அண்ட் மூமெண்ட் ஆஃப் தி இயரை ப்ராக் தான் பண்ணியிருக்காரு. அண்ட் இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான செய்தி நம்ம பார்க்க போகிறோம். டபிள்யூபிள்யூ ரிட்டர்ன் ஆகும் 2 பெரிய சூப்பர் ஸ்டார்ஸ். அண்ட் மோர் அப்டேட்ஸை பற்றி பார்க்கலாம். மறக்காம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மூலியமாக தினமும் போட ரெஸ்லிங் சைக்கிளில் தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட் ராவை பெரிதும் எதிர்பார்க்குறாங்க. அதுக்கு காரணம் இது நெட்ஃப்ளிக்ஸோடைய எடிஷன் அப்படிங்கிறத தாண்டிலும் இந்த ராவில் நிறைய முக்கியமான விஷயங்களை பண்ண போகிறாங்க. ஸ்டார்டிங் திங்ஸ் கூட சேர்ந்து இந்த ராவை டெலிகாஸ்ட் பண்ணுறது அவங்களுடைய முதல் வருடம். இதனாலேயே இந்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட் ராக்கு ப்ராக் லெஸ்னரை பெரிய லெவலில் அட்வர்டைஸ் பண்ணியிருக்கிறாங்க. டபிள்யூபிள்யூ ஒரு ரெஸ்லர் அட்வர்டைஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னா அவங்க டபிள்யூபிள்யூக்கு திருப்பி வராங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ ப்ராக் லெஸ்னரை அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்போது ப்ராக் லெஸ்னர் இந்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட் ராக்கு வரப்போறாருன்னு அர்த்தம். இது கண்டிப்பாக ப்ராக் லெஸ்னரோட ரசிகர்களுக்கு ஒரு பெரிய தித்திப்பான செய்தியாக இருக்கும். இதை விட ஒரு தித்திப்பான செய்தி சொல்லட்டா, ப்ராக் லெஸ்னர் மட்டும் இல்லை, இந்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட்டால் உங்கள் ட்ரைபல் சீஃப் ஓடிசி ரோமன் ரெய்ன்ஸையும் அட்வர்டைஸ் பண்ணியிருக்கிறாங்க. எஸ் கைஸ், ப்ராக் லெஸ்னர் அண்ட் ரோமன் ரெய்ன்ஸ் 2 பேருமே ஒரே மாதிரி இந்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட் ராக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய தரங்களை ஒரே நேரத்தில் அட்வர்டைஸ் பண்ண வச்சுட்டு கூட்டிகிட்டு வராமல் இருந்த நாட்கள் இருக்குது, கூட்டிகிட்டு வரவும் செஞ்சுருக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் கூட சர்வைவர் சீரிஸுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி ரோமனையும் பிராகையும் ஒரே ராவில் அட்வர்டைஸ் பண்ணாங்க. அந்த வாரம் ரோமனும் சரி பிராகும் சரி ரிட்டர்ன் ஆனாங்க. அதே போல் டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா இப்போவும் இவங்க 2 பேரையும் அட்வர்டைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட் ராக்கு ப்ராக் லெஸ்னர் அண்ட் ரோமன் ரெய்ன்ஸ் 2 பேருமே வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 2 நேரத்தில் ஒரே தலைகள் வர்றது 2 விதமான ஸ்டோரின்னு உருவாக்கணும். அது டபிள்யூபிள்யூ எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரில. அண்ட் யாரோட ரிட்டனை ஹைலைட்டாக காட்டி கொண்டு போகிறாங்கன்னு தெரில. வெயிட் பண்ணி தான் கைஸ் பார்க்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வார் கேம் ஓகே ஸ்டோரி அமைஞ்சுது. இப்போ இவங்க 2 பேரும் ஒரே டைமில் ரிட்டர்ன் ஆகுறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்டோரின்னு அமையணும். டபிள்யூபிள்யூ வச்சுருக்கிறாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ காய்ஸ், அடுத்தது யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, ராவை சேர்ந்த ஒருத்தர் சமீபத்தில் இன்ஜுரி ஆனார்ல, அவருடைய கெரியருடைய முடிவுக்கே வந்திருக்காரு. எஸ், நான் யாரை பற்றி பேசின்னு தெரிஞ்சிருக்கோம், ஷேமஸை பற்றி தான். ஷேமஸ் டபிள்யூபிள்யூவில் பார்த்தீங்கன்னா 17 வருஷத்துக்கு மேலே ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஜான்சனா ராண்டி ஆர்டன் அவங்க காலத்துலேருந்தே ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அவர் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஜான்சனாவுடைய லாஸ்ட் டைம் நவ் டோர்னமெண்ட்டில் பங்கேற்றார். இவரெல்லாம் மோதி இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஸோ அது ஒரு எண்டிங்கான ஹாப்பி எண்டிங்காகவே முடிஞ்சிருக்கும். ஸோ பட் ஆனால் ஷேமஸுக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா அவரை பங்கேற்க முடியலை. ஷேமஸோடைய இன்ஜுரி உண்மையிலேயே இன்ஜுரி தானா, அதாவது நீண்ட நாட்களாகவே பார்த்தீங்கன்னா ஷோல்டரில் அவருக்கு ஒரு பிரச்சனை இருந்தது. ஆக்சுவலி ஷேமஸுக்கு ஸ்பைன்லேயும் ப்ராப்ளம் உண்டு. இதனால் பார்த்தீங்கன்னா அவரால் சண்டை போட முடியாது. ரெஸ்லிங் கெரியரே முடிவுக்கு வர அளவுக்கு இருந்தது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம், டைம் எடுப்போம், அதுக்கப்புறம் மீண்டும் ரெஸ்லிங் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து ரெஸ்லிங் பண்ணிட்டு தான் இருந்தார். இப்போ அவருக்கு ஷோல்டர் இன்ஜுரி ஏற்பட்டிருக்குல்ல, அதுக்கு கண்டிப்பாக சர்ஜரி பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டாங்களாம். ஸோ இன்றைக்கி சரியாக ஷேமஸுக்கு சர்ஜரி பண்ண போகிறாங்களாம். இதை அஃபிஷியலி சொல்லிட்டாங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்லருக்கு சர்ஜரி பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அதுக்கு மினிமம் ரெக்கவரி டேட் அப்படிங்கிறது 1 வருஷம் கூட இருக்கும், சில பேருக்கு 7 மாதம் இருக்கும். இப்போ ஜாட் கேபிளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சர்ஜரி பண்ணி கிட்டத்தட்ட ஏப்ரல் மாதம் பண்ணது, இது டிசம்பர், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 9 மாதம் கிட்ட ஆயிடுச்சு. 7 மாதம் கிட்ட ஆயிடுச்சு. 7 மாதம் அவருக்கு ரெக்கவரி டேட் தேவைப்பட்டிருக்குது. இன்னும் எப்போ ரிட்டர்ன் ஆவார் அப்படிங்கிறது தெரில. ஸோ அதே மாதிரி ஷேமஸோடைய ரெக்கவரி டேட்டும் சர்ஜரிக்கு அப்புறமா தான் சொல்லப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்குது. ஷேமஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் 1-2 வருஷத்தில் ரெஸ்லிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிட்டையர்மெண்ட் ஆயிடலாம் அப்படின்னு தான் முடிவு பண்ணிட்டு இருந்தார். இப்போ அவருடைய இன்ஜுரி மினிமம் 8-9 மாதம் ஆகும் அந்த சர்ஜரிலாம் முடிஞ்சு மீண்டும் ரெக்கவரி ஆக்குறதுக்கு அப்படின்னு சொல்லப்படுறதுனால ஷேமஸை நீண்ட நாட்கள் நம்ம டபிள்யூவில் பார்க்காம இருக்க போகிறோம். அண்ட் ஷேமஸ் பார்த்தீங்கன்னா இப்போ தான் உடம்புலாம் குறைச்சி பழைய பொசிஷனுக்கு வந்திருந்தார். இப்போ பழையபடி இன்ஜுரியாக இருக்குது. ஸோ ஷோல்டர் இன்ஜுரி அப்படிங்கிறனால வெயிட் எல்லாம் தூக்க முடியாது. ஸோ பழையபடி பார்த்திங்கன்னா ஷேமஸ் ரிவர்ஸை நோக்கி போகிறாரு. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா பலவிதமான பிரச்சனையில் இருக்கிறவர் இதுக்கப்புறமா ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. ஸோ ஷேமஸோட அப்டேட்டுக்காக காத்திருக்கிறோம். ஷேமஸ் ஆல்ரெடி 2 வருஷத்தில் ரிட்டையர்மெண்ட் ஆகிடுவார்னு சொன்னோம்ல, அதை வச்சு பார்க்கும்போதும் இப்போ அவருக்கு இன்ஜுரி ஆனதை வச்சு பார்க்கும்போதும் ஷேமஸோடைய லாஸ்ட் மேட்ச் ஜான்சனா கூட சேர்ந்து ஒரு டாக்டி மேட்ச் விளையாடினார், அதுவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயமாக தாங்க இருக்குது. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ராவை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வாரம் ரா பார்த்தீங்கன்னா ஸ்டேஞ்சர்ஸ் திங்காக நடக்க போகுது. இது நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயந்தான். அதில் ஸ்பெசிஃபிக்கான ஒரு விஷயத்தை கொண்டு வர போகிறாங்க. எஸ், ரிட்டன் நம்ம கிறிஸ் ஜெரிகோவுடைய ஏடபிள்யூ கான்ட்ராக்ட் அஃபிஷியலி எண்ட் ஆகிட்டு இப்போ அவர் அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஏஜென்ட் ஆகிட்டு.
ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூல இருக்கும்போதே டபிள்யூல ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டதில்ல. இப்போ நமக்கு கிடச்சிருக்க செய்திப்படி நியூ இயரை முன்னிட்டு ஜனவரி 5ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ரா நடத்துகிறாங்கல்ல, ஃபஸ்ட்டு எடிஷன் ஆஃப் த 2025 ரா, அதில் கிறிஸ் ஜெரிகோவை கொண்டு வரதுக்கு திட்டங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. உண்மையிலேயே அப்படி ஒன்று நடந்ததுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் ஒரு பெரிய மூமெண்ட்டாக இருக்கும். ஏன்னா கிறிஸ் ஜெரிகோ மாதிரியான ஒரு ரெஸ்லர், அதுவும் ஃபஸ்ட்டு எடிஷன் ஆஃப் த மண்டே நைட் ராக்கு ரிட்டர்ன் ஆகும்போது கண்டிப்பாக மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஆதரவும் கிடைக்கும், ஒரு நல்ல ரெஸ்பான்ஸும் கிடைக்கும். ஸோ WWE பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ரால பிராக் லெஸ்னர் மட்டும் இல்லை, ரோமன் ரெயின்ஸ் மட்டும் இல்லை, கிறிஸ் ஜெரிகோவையும் எதிர்பார்க்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்படி மல்டிபிள் ரிட்டர்ன் ஒரே நேரத்தில் வருமானு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி கூட நம்ம ஏஜே லீ, பிராக் லெஸ்னர், ரோமன் ரெயின்ஸ் இவங்கெல்லாம் ஒரே நேரத்தில் தானே ரிட்டர்ன் ஆனாங்க. அண்ட் ராண்டி ஆர்டன், சிஎம் பங்கையும் ஒரே நேரத்தில் தானே ரிட்டர்ன் ஆக வச்சார். ஆட்ருத்து மாதிரி எல்லா ரெஸ்லர்ஸையும் ஒரே நேரத்தில் தானே ரிட்டர்ன் ஆக வச்சார். ஸோ அப்படி பார்க்கும்போது கிறிஸ் ஜெரிகோவும் இந்த வாரம் மண்டே நைட் ராக்கு ரிட்டர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம். இது ஒன்லி செய்தி தானே. ட்ரிபிள் ஹெச் பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களாகவே டபிள்யூக்கு வராமல் ரெஸ்ட் எடுத்துருக்கிற ஒரு ரெஸ்லரை இந்த வாரம் நடக்க போகிற ஃப்ரைடே ஸ்மாக்டவுனோ அல்லது அதுக்கு அடுத்த வாரம் நடக்கிற ஸ்மாக்டவுனோ, அதாவது இன்னும் 1 அல்லது 2 வாரங்களில் நடக்க போகிற ஸ்மாக்டவுனுக்கு கொண்டு வர வைக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தி கிடச்சிருக்குது. ஸோ ட்ரூ மாக்கிடருக்கும் கோடி ரோட்ஸுக்கும் ஒரு மேட்ச் நடக்கல, இதில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. ஆக்சுவலி இவங்களுக்குள்ள அகைன் ஒரு மேட்ச் நடக்குது. WWE தரப்புலேருந்து கோடி ரோட்ஸ் தான் ரிட்டர்ன் பண்ண வைக்கணும் அப்படின்னு பிளான் போட்டு வச்சுருக்காங்களான்னு தெரில. இதில் பார்த்தீங்கன்னா ஜேக்கப் ஃபாட்டுவை ரிட்டர்ன் ஆக வைக்கிறதுக்கு ஸ்டோர் லைன் மூவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. அண்ட் ஜேக்கப் ஃபாட்டு ஹீல் கேரக்டர் வர போகிறாரா, ஃபேஷன் வர போகிறாரா, கோடி அட்டாக் பண்ண போகிறாரா, ட்ரூ மாக்கிண்டரை அட்டாக் பண்ண போகிறாரா அப்படின்னு தெரில. ஆனால் இதுக்கு முன்னாடி யாரோ ஒரு மிஸ்ட்ரியான ஆள், அன்றைக்கி ட்ரூ மாக்கிண்டருக்கும் ஜேக்கப் ஃபாட்டு நடக்கும்போது தான் யாரோ வந்து ஜேக்கப் ஃபாட்டு அட்டாக் பண்ணியிருப்பா, அது யாருன்னு தெரில. ஸோ அதை ரிவீல் பண்ண விதமாக ஜேக்கப் ஃபாட்டுவே கண்டுபிடிச்சி அதை மிஸ்ட்ரியான அடிக்கிறதுக்கு ஒன்று கோடி ரோட்ஸாக இருக்கலாம் அல்லது நம்ம ட்ரூ மாக்கிண்டர் இருக்கலாம், இவங்களை அட்டாக் பண்ணதுக்காக பார்த்தீங்கன்னா டபிள்யூக்கு மீண்டும் வரப்போகிறாரு அப்படிங்கிற செய்தி கிடச்சிருக்குது. ஸோ இன்னும் 1 அல்லது 2 வாரங்களில் ஜேக்கப் ஃபாட்டோட ரிட்டனை எதிர்பார்க்கலாம். ஜேக்கப் ஃபாட்டு டபிள்யூக்கு வரும்போது ரொம்பவே ஒல்லியாக தாங்க இருந்தார், உடம்புலாம் குறைச்சி. ஆனால் அந்த ட்ரிபிள் ஹெச் பார்த்தீங்கன்னா டபிள்யூ ரெஸ்லர்ஸை ஒழுங்காக பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் பண்ணலை, அதாவது ஃபிட்டாக இருங்க அப்படிங்கிற இதே கொடுக்கல, அவரை மாதிரியே தொந்தியாக இருங்க அப்படின்னு சொல்லி விட்டார் போல இருக்குது. அதனாலேயே சோலோ சிக்காவிலேருந்து ஜேக்கப் ஃபாட் வரைக்கும் எல்லாருமே தண்ணி அடித்து சரக்கு அடித்து தொந்தியையும் மூஞ்சில் தொந்தியையும் போட்டுட்ருக்கானுங்க. அதுவும் சோலோ சிக்காவெல்லாம் பார்த்தீங்கன்னா டபிள்யூ வரும்போது அவ்வளோ அழகாக இருந்தார், இப்போ முழு குடிக்காரன் ஆகிட்டான போல இருக்குது. எங்கே பார்த்தாலும் தொப்பையாக இருக்குது, இன்ஸ்டாகிராமில் எங்கே பார்த்தாலும் சரக்கு கைமாக தான் இருக்கார். 2025 ஒரு மிகப்பெரிய சாதனையை பிளட் லைனில் பண்ணியிருக்குது. 2025 ஜான்வரி முதல் வாரத்தில் நடந்த முதல் ராவுடைய முதல் ஓப்பனிங் ஷோ மேட்சாக சோலோ சிக்காவுக்கும் ரோமன் ரெயின்ஸுக்கும் ட்ரைபிள் சீஃப் அந்த மேட்ச் நடந்திருக்கும். அதில் தி ராக்கும் வந்திருப்பார். அண்ட் 2025 கடைசி மண்டே நைட்ரா அதோடைய லாஸ்ட் ஷோவையும் ஊசோஸ் தான் வந்து ஹேண்டிலிங் பண்ணியிருப்பாங்க. அதாவது முதல் ஷோவையும் ஹேண்டிலிங் பண்ணது பிளட் லைன், லாஸ்ட் ஷோவையும் ஹேண்டிலிங் பண்ணது பிளட் லைன் அப்படிங்கிற ஒரு புதிய சாதனையை இந்த டீம் படிச்சிருக்கிறாங்க. இதை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சினா லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. முக்கியமான விஷயத்தை சொல்ல மாட்டேன் பார்த்தீங்களா, ஹாப்பி நியூ இயர். இந்த 2025 எனக்கு உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா டவுசர்லாம் கிழிஞ்சுது, 8 கிலோ வெயிட்டும் கூடினேன். அடுத்த வருஷமாச்சு கொஞ்சம் ஒழுங்காக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வேண்டிக்கோங்கப்பா.